ஃப்ரெண்டு தான் அந்த கடைக்கு போகணும்னு சொன்னான். ஹே ஹலோ காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு உலாத் சேனல். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ஆஹா முன்னாடி வர 108 போகுதே. ஓ 1008ஆ? நல்ல சகுனம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? தட் ஆல்ரெடி யூ நோ. தமிழ்நாட்டோட குட்டி கேரளா ஆலப்புழா அப்படின்னு எல்லோரும் அன்போடு அழைக்கப்படும் பூலாம்பட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை ரெகுலராக பார்க்க முடியும். நானே மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் அந்த வீடியோவை ரெகுலராக பார்க்குறதுக்காக வச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தனியாக போகல, கூட ஒரு எல்லாம் தெரிஞ்ச எவ்ரிதிங் ஏகாபுரத்தை ஒரு ஹியூமரஸ் யங் மேனை கூட கூட்டிகிட்டு போகிறேன். என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே இடம். அதனால தான் இன்றைக்கி அவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவரை இன்னும் நான் இன்ட்ரோ பண்ணவே இல்லைல்ல. அவரோட பேர் வந்து ராமச்சந்திரன். சேலம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லலாம். அவர் கூட சேர்ந்து நான் நிறைய இடம் சுற்றிட்டேன். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஓமலூர் டு தாரமங்கலம், த வேர்ல்டு ஃபேமஸ் ரூட்டு. 1947லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னும் முடியலை. என்றைக்கு முடியும்னு தெரியலை. நான் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி அப்படியே இருக்குது இந்த ரோடு. இது வரைக்கும் மாதம் ஒரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இங்கேயும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. நிலாவின் நிலப்பகுதியை பார்த்ததில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி தான் இருக்கும் நிலாவின் நிலப்பகுதி. அங்கே பாருங்கள், லாரி தொகுருது. கை கால் வலி, மூட்டு வலி, கை கால் குடைச்சல் உள்ளவர்கள் இங்கு வந்தால் இலவசமாக மசாஜ் செய்யப்படும். மேப் போட்டுருக்கேன். ரைட்டு போக சொல்லுது. ரைட்டு போக சொல்லுது. ஓ, இந்த கோயில் தான் இன்றைக்கி வந்தோம்ல. இந்த டவுன் பேர் வந்து தாரமங்கலம். நம்ம எதிர்க்க தெரிகிற கோயில் வந்து தாரமங்கலத்தில் இருக்க பெரிய சிவன் கோயில், கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ்க்கும் ரொம்ப ஃபேமஸ். அதாவது யாழி இருக்கும், யாழியோட வாய்க்குள்ள பால் இருக்கும். அதை வெளியே எடுக்க முடியாது, ஆனால் அது உள்ளேயே உருட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் கல்லாலேயே செஞ்ச சங்கிலி. அப்புறம் ராமாயணத்தில் ராமர் ஒளிஞ்சிருந்து யாரையோ தாக்குனதாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராமர் சிலைக்கிட்டேருந்து பார்த்தா அந்த சிலை தெரியும், ஆனால் அந்த சிலைக்கிட்டேருந்து பார்த்தா ராமர் சிலை தெரியும். ஜலகண்டபுரம் தெரியுது. இங்கேருந்து பார்க்க அந்த ஹில்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த லிஃப்ட்டுண்ணா இது இதில் போக சொன்னாங்களா? ஆமாம். இந்த பைக்கை வச்சுட்டு எங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் நல்லா சுற்றியாச்சுங்க. வெறும் 100cc பைக் தான் இல்லையா, லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுவும் நிறைய ஆஃப் ரோட் பண்ணதுனால பைக்கோட சஸ்பென்ஷன் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஏற்றி இறக்குனாலே சஸ்பென்ஷன் வந்து லாக் ஆகிடுது. இந்த ட்ரிப் முடிச்சப்புறம் தான் போயிட்டு சர்வீஸ்க்கு கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக பேசி உங்கள் காதுகள்லேருந்து ரத்தம் வர வைக்க விரும்பலை. ஆல்ரெடி என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு என் காதில் ரத்தம் வர வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரூட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஹில் வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே திரும்ப யூட்டர்ன் பண்ணி போயிட்டு கேமரா ஆன் பண்ணி திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மலையோட அடிவாரத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் அந்த காவிரி ஆறு போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக பூலாம்பட்டி ரீச் பண்ணிட்டோம். இப்போ காலையில் 10 மணி ஆகுது. இது வரைக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது. அவ்வளோ வெயிலே அடிக்கல. இதே மாதிரியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் பூலாம்பட்டி பஸ் ஸ்டாப் போல் இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் போட் ஹவுஸுமே இருக்குது. இங்கேயும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை போல். ஆமாம், இந்த இடத்த நல்லா ஹைலைட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக காட்டுறதே இந்த மலை தாங்க. அதுதான் ஹைலைட் பண்ணி காட்டுது. வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஓகே, அவங்க பேசுனதை கேட்டிங்களா? ரம்பா தேவயானின்னு. ஆமாங்க, அந்த நினைத்தேன் வந்தாய் படம் விஜய் அந்த போட்டில் போகும்போது தேவயானி டாட்டா காட்டுவாங்கள்ல, அந்த சீன் எல்லாமே இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹலோ எவரிபடி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு மிக அருகில் வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டியில் தான் இருக்கிறோம். இங்கே எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கு போகிறதுக்கு நம்ம போட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேருந்து வருதுன்னா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய மேட்டூர் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி இது. இங்கே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புனித நீராடுறது. புனித நீரா? ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி திருவிழா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீராடுவாங்க. இது ஒரு நல்ல முக்கியமான பகுதி. அது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீன் வந்து பொரிச்சு சாப்பிட்றது, மீன் குழம்பு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லி மெஸ் தான். செல்வி மெஸ் நிறைய மெஸ் இருக்கானேங்க. ஆமாம், செல்லி மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே, சரி, யாராச்சும் போவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அடிக்குது இங்கே பாருங்க. அங்கே போட் ஹவுஸில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோமே, யாருமே வரலங்க. 2 ஃபேமிலி தான் வந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக தனியாக போவாங்க இல்லையா, அவங்களோட கம்பைன் பண்ணி போக முடியல. அதனால் இங்கே தூரத்தில் தெரிகிற அந்த வாட்டர் பேரேஜ்க்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டு சூப்பராக இருக்குங்க, பரவாயில்ல. ஒரு பக்கம் கரும்பு காடு, ஒரு பக்கம் வாழைத்தோப்புன்னு நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன கிளைமேட் தான் மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தண்ணி நடுவில் பணம் வரும். ஓ, இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதோ? நடந்து போகலாம். ஓகே, அப்போ பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு என்ன பைக் உள்ளே போயிட்டு வருதானே? பைக் உள்ளே போயிட்டு வருதானே? பைக்கில் போகலாம். என்ன வேணா போகலாமா? இதுதான் பேரேஜ் ரோடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லா தண்ணியும் இந்த பக்கம் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியுதுங்களா? ஒரு அணை மாதிரி போட்டு அப்படியே தடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. இல்லைன்னா அவ்வளோ தண்ணி இங்கே இருக்காது. எப்பவுமே இந்த இடத்துல தண்ணி நிற்கும் இந்த பேரேஜில். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டியில் வந்து பேரேஜில் இருக்கிறோம். ஆனால் இது மொட்டை வெயிலில் ரொம்ப கேரேஜாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஆமாம், யாராச்சும் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே இல்லை. அப் அண்ட் டவுனுக்கு 50 ரூபா, ஒரு ட்ரிப் அடிக்க 10 ரூபா. இல்லை டூரிஸ்ட் மாதிரி போனோம்னா 700. 700லாம் டப்பு நெய். அதனால தான் அப் அண்ட் டவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். பறவை போல வாழ வேண்டும். இதோ
கடைசி வரைக்குமே யாருமே வரலங்க. கடைசியாக ஒரே ஒரு பாட்டி வந்தாங்க. சரி பூலாம்பட்டி போகலாம் பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இந்த கரை பூலாம்பட்டினா, அந்த கரை வந்து நெருஞ்சிப்பேட்டை. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பை ரோட் போகணுன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணுமா. ஸோ சீக்கிரமாக போகிறதுக்கு இந்த போட் தான் ஒரே வழி. அவ்வளோதான், கரை வந்துருச்சு. ஹோய் தம்பிஸ், ஹோய் ஹாய், பாய். ஆன்ல இருக்கு, ஆன்ல தான். அவ்வளோதான், போட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் சேலம் பக்கமோ இல்லை ஈரோடு பக்கமோ இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து ஒரு ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம் இது. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்லாம் இல்லை. கிளைமேட் தான் மேட்டர். கிளைமேட் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை. வரும்போது கிளைமேட் என்னன்னு சொல்லிட்டு ரமணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வாங்க. ரமணன் ரிட்டையர் ஆகிட்டார். ஆமாண்ணா, இங்கே சாப்பிட்லாமா? கடை இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் அந்த கடைக்கு போகணுன்னு சொன்னான். வேம்பனேர்லேருந்து கார்த்தின்னு சொல்லிட்டு போலீஸாக இருக்கான். அவன் சொல்லி தான் நான் தலைவர் நான் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாரு. அண்ணா அதுக்காக 10 ரூபா கம்மி பண்ணலாம் தரமாட்டாங்கண்ணா. இல்லை இல்லை, அவன் சொல்லி நான் வந்தேன்னு சொன்னேன் நான். ஆளுக்கு ஒரு மீல்ஸு இன்னும் சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம். ஓகே, நாங்கள் தான் இருந்தாலும் கடல் மீனை அடிச்சு போக முடியாது. கடல் மீன் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆஹா அப்படின்னு இல்லை, அப்படின்ட்டு. கிளைமேட் நல்லா இருந்தால் இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த குட்டி கேரளா, ஆலப்புழா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மீன் சாப்பாடுமே சுமாராக தான் இருந்துச்சு. என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் கடல் மீன்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மீன் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்குமே பிடிக்கல. ஓகே, அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். பாய் பாய்.